இதுவா? இவ்வளவு நேரம் இங்க தான் இருந்தியா? ஆமா, நீ தானே ஷிப்பை பாத்துக்க சொன்ன. இது கிளெண்டா. நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஹேய், ஒரு புது லவ்வுக்குள்ள குதிக்கிறத பத்தி நாங்க உங்ககிட்ட என்ன சொன்னோம்? குதிக்க கூடாதுன்னு சொன்னீங்க. அதுக்காக போற ஒவ்வொரு கிரகத்திலயும் கல்யாணம் பண்ணுவியா? I am Groot. அப்பாடா, உதவி கேட்டு இவ்வளவு கால் வந்திருக்கா? எங்களை காப்பாத்துங்க, கடவுளை கொல்றவன் எங்களை கண்டுபிடிச்சிட்டான். கடவுளை கொல்றவன் எங்களை மான் பண்றதுக்கு தூக்குல தொங்க விட்டுருக்கா. அந்த கடவுள்கள் எல்லாம் பாருங்க, கொலை பண்ணிருக்காங்க. நம்மளோட வீரர்கள் எல்லாம் இப்ப செத்து போய் கிடக்குறாங்க. கொடூரமா இருக்கு. இந்த மாதிரி யாரால பண்ண முடியும்? தார், நீ எங்க இருக்க? இரு, என்னது பின்னாடி போ, அதை ப்ளே பண்ண. தார், நீ எங்க இருக்க? எங்களுக்கு உன் உதவி தேவை. என் ஃப்ரெண்ட் ஆபத்துல இருக்க, நம்ம போய் ஆகணும். ஷிப்பை கொஞ்சம் நிறுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். தெரியல, பிரிஞ்சு போறதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேரை காப்பாற்ற வேண்டியிருக்கு. எத்தனை பேர் உதவி கேட்டு கால் பண்றாங்கன்னு பாருங்க. தார், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? நீங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற அன்பு ரொம்ப அழகானது. என்ன எனக்கு தான் அது கொடுத்து வைக்கல. நண்பா, நான் ஒன்று சொல்லட்டுமா? தாராளமா. 1000 வருஷம் வாழ்ந்து கூட நீ யாருன்னு உனக்கே இன்னும் முழுசா தெரியல. நானும் ஒரு காலத்தில் அப்படிதான் இருந்தேன். ஆனா வாழ்க்கைக்கான அர்த்தத்தை காதல்ல கண்டுபிடிச்சேன். அதை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க, அது வேற விஷயம். பயங்கரமா வலிச்சுது. ஆனா வலியே இல்லாம இருக்கிறதுக்கு அந்த மானங்கெட்ட வலி எவ்வளவு பரவாயில்ல. ஒரு நாள் நிச்சயமா நீயும் அந்த மானங்கெட்ட வலியை அனுபவிப்பேன்னு மனசுக்குள்ள குட்டியா ஒரு நம்பிக்கை இருக்கு. நானும் இதுக்கு முன்னாடி லவ் பண்ணிருக்கேன், ஆனா அது வேலைக்கு ஆகல. ஒன்னு கொடூரமா செத்து போயிடுறாங்க, இல்லைன்னா ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. இதுல எது கொடுமைன்னு தெரியல, அதனாலதான் எல்லாரையும் ஒரு அடி தள்ளி வச்சிருக்கேன். ஆனா நீ கொஞ்சம் நெருக்கமாயிட்ட, இந்த நாள் வர எனக்கு நல்லா தெரியும். நீ கிளம்பு, நான் சேஃபா கண்டுபிடிக்கிறேன். நீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க. கேலக்சிக்கு அதோட கார்டியன்ஸ் தேவை. இதோ நாங்க கிளம்பிட்டே தான் இருக்கோம். இது கஷ்டமா தான் இருக்கும். நான் சொல்றது மட்டும் செய்யாத, நம்ம 2 பேருக்கு நல்லது. உன் மனசு கஷ்டப்படாம இருக்க என்னோட அன்பு பரிசா இந்த ஷிப்பை நீயே வச்சுக்கோய. ஓ, என் ஷிப்பை எனக்கே தெரியும். எஸ், இவ உனக்கு சொந்தம். என்ன மாதிரியே நீயும் இவ கூட நிறைய நினைவுகளை உருவாக்கணும். என்னவ கொஞ்சம் முன்கோவக்காரி, ஆனா கஷ்டமான நேரத்துல நிச்சயம் கை கொடுப்பா. நான் ஷிப்பை ஸ்டார்ட் பண்றேன். தேங்க்யூ. போயிட்டு வா உயிர் நண்பா. இது மனுஷங்களுடைய ஹேண்ட் ஷேக், இது அஸ்கார்டியன் ஷேக், இது பாம்பு. இதை மட்டும் எப்போ நம்பாத. இப்ப எதுக்காக நீ முக்க ஃபைனலா தி கிளாசிக் அஸ்கார்டியன் ஹை 1. வாங்க போலாம். என் டீமை பத்திரமா பார்த்துக்கோ. நான் இல்லாம கஷ்டப்படுவாங்க. சீக்கிரம் வாங்க. இவ்வளவு தவிர நான் சொன்னது ஞாபகம் வச்சுக்கோ. நீ சோர்வு அடைஞ்சனா அப்ப நீ நேசிக்கிறவங்களோட கண்ணை ஒத்து பாரு. நீ யாருங்கிறத அவங்க சரியா சொல்லுவாங்க. நாங்க கிளம்புறோம். பாய். நமக்குள்ள இருந்த நல்ல மெமரிஸை மறந்துடாத. நாங்க ஆஸ்கார்ட்ல சொல்ற மாதிரி ஓடினுடைய காகத்தோட வேகத்துல பயணம் பண்ணுங்க. நான் உங்களை வேல்ஹாலால சந்திக்கிறேன். அங்க நாம ஒண்ணா உட்கார்ந்து பாடம் போயிட்டான். எப்ப லென்த்தா பேசி லாங் அனுப்பிட்டேன். ஸ்டார்ம் பிரேக்கர். ஜஸ்ட் மிஸ் போற மட்டும் தப்பிச்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் ப்ரோ? போய் சில்ஃபை காப்பாத்துவோம். ஏப்பா, அது என்ன ஜந்துன்னு தெரியலையே. வேலகார்ட், வேலகாரியன்ஸுடைய கடவுள். கடவுள்கள்லயே ரொம்ப நல்லவர். Oh no. ஷெஃப், நான் தான் தோர். அடன் மகனே, உன்னுடைய ஒரு கை இல்ல, நான் உன்னை தூக்கிட்டு போறேன். வேணாம், என்னை இங்கே விட்டுறேன். நான் வீர மரணம் அடைய ஆசைப்படுறேன், அதுவும் போர்க்களத்துல. இப்படியே அப்பதான் வெல்ஹலால எனக்கு ஒரு இடம் கிடைக்கும். சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. ஆனா ஒரு போர் வீராங்கனையா நீ வேல்ஹலாக்குள்ள போகணும்னா போர்க்களத்துல இருந்திருக்கணும். ஆனா நீ தான் பொழைச்சிட்டிய. என்ன சொல்ற? ஒருவேளை உன் கை வேல்ஹலால இருக்கலாம். உனக்கு என்னாச்சு? நான் ஒரு வெறி பிடிச்சவனை வேட்டையாட அவனை பின்தொடர்ந்து இங்க வந்தேன். ஆனா அது ஒரு சூழ்ச்சி. யார் அந்த வெறி பிடிச்சவன்? கடவுளை கொல்றவன் வந்துகிட்டு இருக்கான். அவனோட நோக்கம் எல்லா கடவுள்களையும் அழிக்கிறது. ஆஸ்கார்ட் தான் அடுத்த டார்கெட்.